வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ். திருக்கம் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம தெரியும் ஓபிஎஸ் ஆதரவில் வைத்தியலிங்கம் வீட்டில் பார்த்தீங்கன்னா ரைடு பண்ணாங்க. ஸோ அது மட்டும் இல்லை 100 கோடி மதிப்புள்ள சொத்துக்களை முடக்கியிருக்காங்க. இது வந்து வைத்தியலிங்கம் ஓபிஎஸ்ட்டை என்னப்பா நம்ம அவங்களுக்கு ஆதரவு கொடுத்தா நம்மளை பார்த்தீங்கன்னா நம்மளை குறி வைக்கிறாங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா புலம்பியிருக்காரு. முதல் ரைடு பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா வைத்தியலிங்கம் புலம்பியிருக்காரு ஓபிஎஸ்ட்டை. அப்போ ஓபிஎஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, எடப்பாடி அணையிலையும் பார்த்தீங்கன்னா சேலம் இளங்கோவன் வீட்லையும் பண்ணியிருக்காங்க, இப்போ ராமலிங்கம் வீட்லையும் பண்ணியிருக்காங்க. இது சும்மா தான்ன்ற மாதிரி சமாதானப்படுத்தி அனுப்பியிருக்காங்க. ஆனால் இப்போ முடக்கி பாத்தீங்களா 100 கோடி. இதை பத்தி ஓபிஎஸ் பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் போய் சொல்லியிருக்காரு, வைத்தியலிங்கம் சொல்லியிருக்காரு, நான் உங்களுக்கு ஆதரவு தரனால தான் என் மேல ரைடு விடுறாங்களா. இப்ப தொண்டர்கள் என்ன நம்புறாங்க, வைத்தியலிங்கம் போய் ஓபிஎஸ் நம்பி போனாரு, வைத்தியலிங்கத்தை காப்பாற்ற முடியல, அப்ப நம்ம பின்னாடி இருந்து என்ன பண்ணுன்ற மாதிரி பாத்தீங்கன்னா எல்லாருமே விலக தொடங்கிடுவாங்கன்னு நீங்க டெல்லிட்ட பேசுகின்ற மாதிரி வைத்தியலிங்கம் ஃபோர்ஸ் பண்ணி பேசியிருக்காரு. ஓபிஎஸும் பாத்தீங்கன்னா டெல்லி தரப்பிட்ட பேசியிருக்காங்க. இந்த மாதிரி என்னைய நம்பி உள்ளவங்ககிட்ட நான் காப்பாத்தினாதான் என் பின்னாடி ஒரு குரூப்பே இருக்கும், இல்லைன்னா என்னைய நம்பி யாருமே வரமாட்டாங்கன்ற மாதிரி ஓபிஎஸ் சொன்னோன்னு டெல்லி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெயிட் பண்ணுங்க, இது சின்ன அமௌண்ட் தான், எடப்பாடி அணியில ஒரு பெரிய அமௌண்ட்டை பார்த்தீங்கன்னா செக் வைக்க போறாங்கன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா திருப்பி ஓபிஎஸ்க்கு ஒரு நம்பிக்கை தரும் வகையில் பார்த்தீங்கன்னா டெல்லி தரப்பு சொல்லியிருக்கதா சொல்றாங்க. இது மெயினாக பார்த்தீங்கன்னா ராமலிங்கம் எடப்பாடி பழனிசாமி நெருங்கிய இடத்துல இருக்க உறவினருக்கு தான் அந்த செக் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது 100 கோடியே சின்ன அமௌண்ட், பெரிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா செக் வைக்கப்படுறதா சொல்றாங்க. இது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி தருன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் எடப்பாடி பழனிசாமி காது போக எடப்பாடி அணியே ஒரு பதட்டத்தில் இருக்கதா சொல்றாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ்.